ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ விஜய் டிவியில் ஒரு நியூ சீரியல் வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்துட்டு காயத்ரி ஜெயராம் மேம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஒரு அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா, விஜய் டிவியில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து கம்பேக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஷோவா இல்லை இது சீரியலா அப்படின்றது தெரியலை. பட் இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. நந்தினி சீரியல், அழகு சீரியல், அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக சன் டிவிலேயே கயல் சீரியல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கலர்ஸில் வழி திருமணம் சீரியல், இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் டிவியில் வந்து லாஸ்ட்டாக வந்து அச்சம் தவிர அப்படிங்கிற ஒரு ஷோ வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜயில் எந்த சீரியலுமே அவங்க பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களை பற்றின இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு அப்டேட் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, விஜய் டிவியில் ஒரு ப்ரைம் டைம் சீரியல் ஒன்று வரப்போகுது. ஸோ இந்த சீரியல் வந்துட்டு ஒரு நியூ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற சீரியல். ஸோ இந்த அப்டேட் வந்து முன்னாடி கிடைச்சது. பட் வந்து அவங்க நியூ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறதால அவங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எதுவுமே அப்டேட் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சீரியல் வந்து ஃபால்கன் டிவி மீடியா சீரியலும் கிடையாது, தாய் சொல்லும் சீரியல் என்னன்னு அதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் குளோபல் வில்லேஜஸ்லேருந்து ஒரு சீரியல் வருதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் கிடையாது. அப்புறம் வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, டிவிஇடி அண்ட் கேவியுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ அவங்க வந்து ஒரு சீரியல் வந்து கதை கேட்டுட்டு இருக்காங்க, ஒரு த்ரில்லர் சீரியல் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த சீரியலும் இது கிடையாது. இது வந்து என்டையர்லி ஒரு நியூ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கான சீரியல் தான். ஸோ இதனுடைய கேஸ்டிங் அப்டேட்லாம் கூட தெரிஞ்சுது. பட் நான் வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த அப்டேட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதால் நான் சொல்லலை. ஸோ இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு அந்த சீரியல் அப்படின்னா, அந்த சீரியலுடைய பைலட் ஷூட் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. ஸோ ஒருவேளை அந்த சீரியலுடைய ஷூட்டும் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. மேமும் வந்து இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் அப்டேட் அப்படின்னு சொன்னதால் ஒருவேளை மேம் வந்து அந்த சீரியலில் கமிட் ஆகியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. ஸோ அந்த சீரியல் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் என்னோட சைட்லேருந்து நான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த சீரியலுக்கு, அதாவது இந்த ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தங்க மகள்கள். ஸோ ஒரு மகள்களை பேஸ் பண்ணின ஒரு சீரியல் அப்படின்னு மட்டும் தெரியுது. ஒருவேளை அங்கே ட்வின்ஸ் வந்து வின் பண்ணாங்க இல்லையா இப்போ கதாநாயகி ஷோவில், ஸோ அவங்கள வச்சு ஏதாச்சும் சீரியல்ஸ் எடுக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. அந்த சீரியலாக கூட இது இருக்கலாம். எனக்கு உண்மையிலே அந்த சீரியலுடைய மெயின் லீட்ஸ் எனக்கு அப்டேட்ஸ் எதுவுமே கிடைக்கல. பட் அதர் காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து எனக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிருந்துச்சு. ஒருவேளை மேம் அந்த சீரியல் ஜாயின் பண்ணியிருக்காங்களா, இல்லை அந்த ட்வின்ஸ் வச்சு எடுக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்களுமே சீரியல் கொடுக்கணும் அவங்க ரெண்டு பேருக்கும். ஏன்னா ஷாலினி வந்து ஒரு சீரியல் ப்ராஜெக்ட் கமிட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள வச்சு ஒரு சீரியல் எடுக்கணும். மேபி வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ இருக்காங்களே, ஸோ அவங்களே வச்சு எடுக்கிறாங்களா, இல்லைன்னா இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து அவங்க ஜாயின் பண்ணி கொடுக்குறாங்களா விஜய் டிவி சைட்லேருந்து என்னன்னு தெரியல. பட் அவங்க மெயின் லீட்ஸ் கிடைச்சவங்களுக்கு அப்டேட் ஷேர் பண்ணுறேன். பட் மேம் வந்து இந்த சீரியல் தான் இருக்காங்களா அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சீரியலுடைய இல்லை சீரியலோ இல்லை ஷோவோ எதுவாக இருந்தாலும் டைட்டில் நேம் வந்து தங்க மகள்கள். மேக்ஸிமம் சீரியலாக தான் இருக்கும். நான் சொன்ன சீரியலாக தான் இருக்கும். நான் அப்டேட் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் இது வந்து கன்ஃபார்ம் பிரைம் டைம் சீரியல் ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து லான்ச் ஆகும். ஓகேங்களா, இது இப்போதைக்கு கிடைச்ச அப்டேட்டு. பைலட் ஷூட் மட்டும் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு கொஞ்சம் நாள் மூவ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சீரியலுடைய நார்மல் எபிசோட்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.